ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எதில் இருக்குது அப்படின்னா குரூப் 2 சிலபஸில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அது பாருங்கள், குரூப் 2 சிலபஸில் தனி வட்டின்னு அப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. இல்லை 10th யூனிட்டில் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் 10th யூனிட்டில் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ். பாருங்கள், இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2018 குரூப் 4ல் 2017-18 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த சம்ஸ்லாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க. ஸோ 3 மடங்கு, இப்போ ஒரு 10,000 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இது 3 மடங்குனா 30,000 ஆகிறதுக்கு 8% வட்டி கொடுக்கும்போது 30,000 ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிக்கும், எத்தனை காலம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இங்கே 3 மடங்கு பர்சன்டேஜ் 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மடங்கை என்னன்னு வச்சுக்கோங்க. n-1 டிவைடட் பை இங்கே பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி இயர் இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி இயர் இருந்தாலும் சரி, அதை கீழே எழுதிக்கோங்க. பர்சன்டேஜ் ஆர் இயர் அதை கீழே வச்சுக்கோங்க. இன்ட்டு 100ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மடங்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 8% அது கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 200 டிவைடட் பை 8. இப்போ இதில் பாதி 4, இதில் பாதி 100. ஓகேவா? இதில் பாதி 2, இதில் பாதி 50. அப்போது இதில் பாதி 1, இதில் பாதி 25. அப்போது மொத்தமாக 25 இயர்ஸ் ஆகும் 8% வட்டிக்கு. இந்த 3 மடங்கு ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் 3 மடங்கு ஆகணும் 8% வட்டிலனா அதுக்கு 25 இயர்ஸ் ஆகும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதா? புரியலனா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? இதுக்கு முன்னாடி கொஷின் எப்படி கொடுத்துருந்தாங்க பாருங்கள். வட்டி கொடுத்துட்டாங்க 8% வட்டியில் 3 மடங்கு ஆவதற்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இயர் கொடுத்துட்டாங்க. 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம். இந்த இரட்டிப்பாக மடங்கு அப்படின்னு கொடுத்தாவே அதில் 1 மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே இரட்டிப்பாக அப்படின்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வரும். ரைட்டா? கீழே 10 வருடம் கொடுத்தாலும் சரி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி டிவைடடில் போட்டுக்கோங்க. அப்போ 1 × 100 சரி தனித்தனியாக போட்டுடலாம். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இரட்டிப்பாக அப்படின்றதுனால இதில் 1 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அதை எழுதிட்டோம். கீழே வருடம் கொடுத்தாலும் சரி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி கீழே டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 10 வருடம் கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 100, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா இப்போ என்ன வரும் ஆன்சரு? 10%. 10% ஆகும். இந்த இரட்டிப்பாக 10 வருடங்களுக்கு இரட்டிப்பாக ஆகிறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு 10% கொடுத்தா தான் இரட்டிப்பாகும். அப்போ ஆன்சர் 10%. புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில்
வட்டி வீதத்தை காண்க 2023 குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது அப்படின்னா இந்த மடங்கை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மடங்கை வந்து 1 மைனஸ் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, அப்போ 1 மைனஸ் பண்ணால் 1ன்னு வரும். டிவைடட் பை ஆண்டு கொடுத்தாலும் சரி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி அதை வந்து கீழே போட்டுக்கணும்னு சொன்னேன். அப்போ 4 ஆண்டுகள் கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு 100. இப்போ 1ஓட 100 மல்டிபிள் பண்ணால் சேம் 100 தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் பாதி 2, இதில் பாதி 50 கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் பாதி 1, இதில் பாதி 25. அப்போது 25% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் வந்து 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் வந்து 25% போட்டால் தான் 4 ஆண்டுகளில் வந்து அந்த அமௌண்ட் வந்து இரட்டிப்பாகும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு தொகை தனி வட்டியில் 20 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வருடத்திற்கு வட்டி வீதம் என்ன? 2024 குரூப் 1. கொஷின் எப்படி கேட்டாலும் சரி மடங்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணணும். கொஷின் எப்படி கொடுத்தாலும் மடங்கு அப்படின்னு கொடுத்தா இதுதான். 2 மடங்கு ஆகிறது, அப்போ மடங்கில் 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வரும். ரைட்டு. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ஆண்டுகள் கொடுத்தாலும் கீழே போட்டுக்கணும். அது வந்து 20 கொடுத்துருக்காங்க, ஸோ 20ன்னு கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இது 0க்கு 0 கேன்சல் ஆகுது. இங்கே வந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5ன்னு வருது. அப்போ 5ஓட 1 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு சேம் தான் 5 தான் கிடைக்கும். அப்போ 5% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒரு தொகை தனி வட்டியில் 20 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வருடத்திற்கு வந்து 5% வட்டி போட்டிருந்தா தான் 20 வருஷம் கழித்து நமக்கு இரட்டிப்பாகும். ரொம்ப சிம்பிள் தானே. கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்குமே தவிர்த்து ஆன்சரு ரொம்ப சிம்பிளாக போடலாம், ஃபார்முலாவே இல்லாமல். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்களான்னா கண்டிப்பாக கேட்குறாங்க, எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு தொகையை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து அதே மெத்தட் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 8 தொகை ஆண்டிற்கு 8%, ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மடங்கு ஃபஸ்ட்டு மடங்கு என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே 2 மடங்கு இருக்குது, 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ஆண்டுகள் கொடுத்தாலும் கீழே போட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்ட்டு 100. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி வீதம் எவ்வளவு? 2016 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபுல் நம்பராக கொடுத்தா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்கள் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு அதிகமாகும் எனில் அதன் வட்டி வீதம் எவ்வளவு இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மடங்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மெத்தடில் மடங்கு இருந்துச்சுன்னா -1 பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது மடங்கை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 9/4 -1 பண்ணால் என்ன வரும் நமக்கு? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிறத மேலே மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5ன்னு கிடைக்கும். 5ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதோட ஆன்சர். கீழே இருக்கிறத -1 எந்த ஃப்ராக்ஷனையும் -1ஆல் மைனஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற நம்பரை கொண்டு மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு 5ன்னு கிடைக்குது. கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனில் இருக்கிறத கீழே அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 டிவைடட் பை 2 ஆண்டுகளை கீழே போட்டுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ஷனில் இருக்கிறத கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 2ன்னு கிடைக்கும், இங்கே 15ன்னு கிடைக்கும். இதில் பாதி 1, இதில் பாதி 25. நெக்ஸ்ட்டு இந்த 5 25 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 125ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிற 2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும். அடுத்து இப்போ இங்கே 2ஆல் தானே கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது இங்கே 6 12,
இங்கே வந்து 5 இருக்குது, ரிமைண்டர் 5 இருக்குது. 5 வந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 4. அப்போது ரிமைண்டர் வந்து 1 இருக்குது. அப்போது புள்ளி வச்சு அந்த 1 வந்து 0 ஆக்கிட்டு போடுவோம் இல்லையா, அப்போ 10. இதை வந்து எப்படி எழுதலாம், 62 × 1/2ன்னு எழுதலாம் இல்லையா, 62 × 1/2. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, மடங்கு அப்படின்னாவே 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இந்த ஃப்ராக்ஷனில் 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, கீழே இருக்கிறத கொண்டு போய் மேலே இருக்கிற நம்பரோட மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணி எழுதுனா 5ன்னு கிடைக்கும். இந்த கீழே இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது அடுத்து வந்து என்ன பண்ண சொன்னேன், இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்டு 100 போட்டால் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க, 2, இங்கே 50. அடுத்து இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 1, இங்கே 25. நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 125ன்னு கிடைக்குது. கீழே வந்து என்ன பண்ண சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து மடங்கை வந்து 1ஆல் மைனஸ் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். கீழே வந்து ஆண்டுகள் கொடுத்தாலும் சரி, பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அதை கீழே போடணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதை தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 62.1/2%. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளில் வந்து ஒரு அசலானது 5% வட்டியில் 4 மடங்காகிறது அப்படின்னு இது வரைக்கும் மட்டும் கேட்டிருந்தான். இப்போ வந்து அந்த ஆண்டை கண்டுபிடிச்சிட்டு அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டும்னா பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், மடங்கை 1ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். 100ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால நம்ம 300ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை பர்சன்டேஜாக இருந்தாலும் ஆண்டுகளாக இருந்தாலும் கீழே போடணும்னு சொன்னேன், கீழே போட்டுக்கலாம். இப்போது அதை முதல்ல எத்தனை ஆண்டுகளில் வந்து 4 மடங்காகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்போது ஒரு அமௌண்ட்டு வந்து நம்ம பேங்க்கில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 5% வட்டி. அது அந்த நம்ம போட்ட அமௌண்ட்டு 4 மடங்காகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்றதை நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதே ஆண்டுகளில் 8 மடங்காகிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம செகண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இயரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு கீழே 1ன்னு கிடைக்கும், மேலே 6ன்னு கிடைக்கும். 6 × 30, அப்போ 0 இருக்கிறதுனால இப்போ 60 வருஷம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 60 வருஷம் ஆகும். 8 மடங்காகிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? இப்போது 8 மடங்கு தானே இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 7ன்னு கிடைக்கும். 7 × 100 700 டிவைடட் பை இங்கே இயரை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இயரை கொடுத்துட்டு நம்ம பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல். இதில் பாதி 3, இதில் பாதி 35. அடுத்து 1, 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 1ன்னு கிடைக்கும். அகெயின் 5ல் வந்து ஒரு 3 தான் இருக்குது, அப்போது 1, பேலன்ஸ் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போது 2/3ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 11 × 2/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதி கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. அதுவும் சேம் மெத்தடில் தானே. மடங்கை முதல்ல 1ஆல் மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போட்டுக்கிட்டு டிவைடட் பை இந்த பர்சன்டேஜை போட்டுக்கணும். அடுத்து அந்த இயரை ஃபைண்ட் அவுட் பண்ணதை சேம் 8 மடங்குன்றதுனால 1 மைனஸ் பண்ணால் 7ன்னு கிடைக்கும். 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 700 டிவைடட் பை இயரை வந்து போட்டு கேன்சல் பண்ணி சுருக்கி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது டைப் 2 கொஷின். நான் ஆல்ரெடி பார்த்தது வந்து டைப் 1. ஒரு அசல் தனி வட்டியில் 7 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகிறது? இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜோ இல்லை இயரோ கொடுத்துட்டு தான் நமக்கு இயரோ கொடுத்து தான் நமக்கு ஒரே ஒரு மடங்கு தான் கேட்பாங்க.
2 மடங்கோ அல்லது 4 மடங்கோ ஆகணும்னா எத்தனை காலம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 2 மடங்குகள் கொடுத்துருக்காங்க. 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகுது அப்படின்ட்டு 2 மடங்குகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 மடங்குகள் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த மடங்குகளில் எது பெருசோ அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது மடங்குகளில் எது பெருசு? 4 மடங்கு அப்படி தானே பெருசு. இதில் வந்து 2 மடங்குகள் கொடுத்தா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரே ஒரு மடங்குகள் கொடுக்கும்போது தான் மடங்கில் 1 மைனஸ் பண்ணி 100ஆல் பெருக்கி ஆண்டையோ பர்சன்டேஜையோ கீழே டிவைட் பண்ணணும். இங்கே வந்து அப்படி கிடையாது, 100ஆல் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. இந்த மடங்கில் ஃபஸ்ட்டு எது பெருசு? 4 மடங்குகள் பெருசு. அப்போ இதில் 1 மைனஸ் பண்ணி எழுதுனா 3ன்னு கிடைக்கும். இங்கே 2 மடங்காகிறது, அதை கீழே போட்டுக்கோங்க. பெருசை மேலே போட்டுக்கணும், சின்னதை கீழே போட்டுக்கணும். 2 மடங்காகிறதுல 1 மைனஸ் பண்ணால் 1 இன்ட்டு இங்கே பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி இயர் கொடுத்தாலும் சரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணிக்கிட்டா இப்போ இங்கே என்ன வரும்? மல்டிபிள் பண்ணி எழுதுனா 7 21. அப்போ ஆன்சர் 21. 21 இயர்ஸ் ஆகும். அதே அமௌண்ட் வந்து 4 மடங்கு ஆகிறதுக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு அசல் தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்? ஸோ லாஸ்ட்டில் போட்ட சம்மர் தான் இது. நீங்களே சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தா தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும், புரியுதா இல்லையானும் எனக்கு தெரியும். ஸோ 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. மடங்கில் எது பெருசோ அதை மேலே மைனஸ் பண்ணி எழுதுங்க, சின்னதாக இருக்கிறத கீழே மைனஸ் பண்ணி எழுதுங்க. இன்டூ இயரோவாக இருந்தாலும் பர்சன்டேஜாக இருந்தாலும் மல்டிபிள் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு அசல் குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 7 மடங்காக மாறும்? இதுவும் சேம் அதே மெத்தட் தான். பாருங்கள், ஒரு அசல் குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது. மேலே 4 கீழே 7. அப்போ இதில் எது பெருசு? 7 தான் பெருசு. அப்போ 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6ன்னு வரும். மேலே 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3ன்னு வரும். இன்ட்டு 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கறனால 3. இப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 6 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்க்க தான் ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 2 மடங்குகள் கொடுத்தாவே மடங்குகளில் பெருசு மேலே போட்டுக்கோங்க, சின்னதை கீழே போட்டுக்கோங்க. எப்பவும் போல தான் ஒன்று ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுங்க. அங்கே இன்ட்டு 100 போட்டோம், இங்கே இன்ட்டு 100 போடக்கூடாது. பர்சன்டேஜோ ஆண்டுகளோ கொடுத்தா அதை மல்டிபிள் பண்ணி எழுதணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சேம் அதே மெத்தட் தான் பாருங்கள். இது தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து 2 பங்குகள் தானே கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m பங்கு ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே n அமௌண்ட்டுக்கோ நம்பருக்கு பதிலாக இங்கே mnன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே n ஆண்டுகள்னா ஏதாவது ஒரு ஆண்டுகள் எடுத்துக்கலாமே. எக்ஸாம்பிள் 3 ஆண்டுகள்னு எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஆண்டுகள், இங்கே 3 ஆண்டுகள் இரட்டிப்பாகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 மடங்குகள் கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பெரிய மடங்கு எதுவோ அது மேலே போட்டு மைனஸ் பண்ணி எழுதணும், கீழே வந்து சின்ன மடங்கை மைனஸ் பண்ணி எழுதணும். இன்ட்டு இங்கே ஆண்டுகளோ பர்சன்டேஜாக கொடுத்தா அதை வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? இங்கே வந்து ஆண்டுகளுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு இங்கே போட்டுக்கலாம். ஆண்டுகளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இரட்டிப்பாகும் 2 மடங்கு, இங்கே m மடங்கு. அப்போ இதுதான் பெருசாக இருக்கும். m-1 இரட்டிப்பாகும். இதில் வந்து இரட்டிப்பில் 2 - 1 எழுதுனா என்ன ஆன்சர் வரும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ 1ஆல் டிவைட் பண்ணால் சேம் நமக்கு அதே தான் வரும். அப்போ m-1 இன்ட்டு nன்னு கிடைக்கும் ஆன்சர். புரியுதா? சேம் மெத்தட் தான். இங்கே நம்பருக்கு பதிலாக mn அப்படின்னு வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தேர்ட் டைப் பாருங்கள். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலில் 4/9 ஆகவும்
மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது? இதுக்கு முன்னாடி சம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மடங்கு கொடுத்துட்டு ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துட்டு கேட்பாங்க. இதில் வந்து பாருங்கள், ஒரு தொகையின் தனி வட்டி ஆனது அசலில் 4/9 ஆகவும்னா 9 மடங்காகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில். காலமும் வட்டி வீதம்னா 2 வருஷம் அப்படின்னா 2% இருக்கும், 4 வருஷம் அப்படின்னா 4% இருக்கும். காலமும் வட்டி வீதமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டா, இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ்லலாம் வந்து காலம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இயரை கேட்பாங்க, இல்லது இயரை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க. மடங்குகள் கேள்வியில் இது வரைக்கும் நம்ம அப்படி தானே பார்த்தோம். இப்போ வந்து காலமும் வட்டி வீதமும் சமம், ரெண்டுமே கொடுக்கல, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த மடங்குகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரூட் எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. ரூட் எடுத்தால் ஆன்சர் முடிஞ்சது. ரூட் எடுக்கலாமா? இப்போது 4/9ன்னு இருக்குது, அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4க்கு ரூட் எடுத்தால் ரூட் வேல்யூ 2, 9க்கு ரூட் வேல்யூ 3. இதோட ரூட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, 4 வந்து 2 முறை ஒரே நம்பரால் 2 முறை மல்டிபிள் பண்ணால் அதுதான் 4ஓட ரூட் வேல்யூ. அப்போ 2 × 2 4ன்னு வரும் இல்லையா? அப்போ 4ஓட ரூட் வேல்யூ என்னது? 2. 9க்கு கீழே பாருங்கள், 9ஓட ரூட் வேல்யூ 3. ஒரே நம்பரால் 2 முறை மல்டிபிள் பண்ணி நமக்கு அந்த நம்பர் கிடச்சிது அப்படின்னா அதுதான் அதனோட ரூட் வேல்யூ. 9ஓட ரூட் வேல்யூ என்னது? 3. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது ரூட் 2/3ன்னு கிடச்சிருக்கா? இது கூட 10 மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கு உள்ளேயே வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணும். 100க்கு வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 10ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ நாம் டைரெக்டாகவே கொண்டு வந்துடலாம். இப்போது 2யும் 10யும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 20ன்னு கிடைக்கும், /3. இப்போ கேன்சல் பண்ணால் 1 3 6 18ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 2 இருக்குது, /3 இருக்குது. கீழே 3ஆல் தானே டிவைட் பண்ணோம், அதனால் 6 × 2/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளுங்க. காலமும் வட்டி வீதமும் சமம்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மடங்கு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது, அவ்வளோதான். ரூட் எடுத்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியானது அசலில் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தை காண்க. 2019 கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலில் 9/16 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும். கொஷின் அந்த வேர்டு வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் நமக்கு பர்சன்டேஜும் அந்த இயரும் சேம்னு கொடுத்துட்டாங்க. காலமும் அந்த பர்சன்டேஜும் சேம்னு கொடுத்துட்டு வட்டி வீதத்தை கேட்டாங்க அப்படின்னா அந்த மடங்குகளை வந்து நம்ம ரூட் வேல்யூ எடுக்கணும். மடங்குக்கு ரூட் வேல்யூ எடுக்கணும். இது 9/16க்கு ரூட் வேல்யூ எடுத்தால் என்ன வரும்? இதுக்கு ரூட் வேல்யூனா ஒரே நம்பரால் 2 முறை மல்டிபிள் பண்ணியிருக்கணும், அதுதான் ரூட் வேல்யூன்னு சொன்னேன். அப்போ 3 2 முறை மல்டிபிள் பண்ணால் 9ன்னு கிடைக்கும். மேலே 3, கீழே வந்து 4. 4 × 4 16. அப்போ 16க்கு ரூட் வேல்யூ 4. இப்போ ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ண சொன்னேன். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 30. மேலே இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணால் 13 கிடைக்கும், /4. 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1. 7 28. ரிமைண்டர் வந்து 2ன்னு இருக்குது, கீழே வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறதுனால 2/4. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? அடுத்து இங்கே 2ஆலே கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1ன்னு வரும், கீழே 2ன்னு வரும். அப்போது 7 × 1/2ன்னு வரும். அப்போ காலமும் இதுதான், பர்சன்டேஜும் இதுதான். அப்போது
ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 7 இன்ட்டு 1/2%, 7 இன்ட்டு 1/2 இயர். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. அடுத்து இருக்க 2 கேள்விகளும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டியின் மதிப்பு அசலை போல 16/25 மடங்கு ஆகும். மேலும் வட்டி வீதமும் காலமும் சமம். ஸோ வட்டி வீதமும் காலமும் சமம் கொடுத்தா என்ன பண்ண சொன்னேன், மடங்கை வந்துட்டு ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன். அவ்வளோதான். ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷினும் அதே மெத்தட் தான் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் 1/4 மடங்கு பங்கு ஆகும். பங்கு மடங்கு எல்லாமே ஒன்று தான். மேலும் ஆண்டுகளில் எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமமெனில் வட்டி வீதம் காண்க. ரெண்டுக்குமே ஸ்கொயர் வேல்யூ ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.